flipkart எப்படி ப்ராடக்ட் ஆர்டர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Flipkart ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுமே ஓடிபி வரும். ஓடிபி நீங்க என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் நீங்க அதில் சர்ச் பண்ணா போதும். உங்களுக்கு லிஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா கீழே ஷோ ஆகும். நீங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பை நோ ஆப்ஷன் இருக்கும். பை நோ நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அட்ரஸ் கேட்பாங்க. கம்ப்ளீட்டா நீங்க அட்ரஸ் கொடுத்துருங்க. அப்படி அட்ரஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா மேல பாத்தீங்கன்னா யூஸ் மை லொகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணி எடுத்துடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா யூபிஐ, வேலட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கேஷ் ஆன் டெலிவரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா யுவர் ஆர்டர் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்ற அந்த செக்ஷனில் போனதுமே நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். எப்போ டெலிவரி ஆகுது, எப்போ நமக்கு வரும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் பற்றி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.